இப்போ சமீபத்தில் நான் போன ஒரு அழகான கோவில் தான் திருவான்மியூரில் இருக்க பாம்பன் சுவாமிகளோட கோவில். வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த கோவிலுக்கு தான் போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கே போகிறோன்னு சொல்லாமலே தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னோட குழந்தைக்கு 5 மாதம் ஆனதுனால ஏதாவது ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அவளை நான் முதல்ல கூட்டிகிட்டு வந்தது இந்த கோவிலுக்கு தான். இந்த கோவிலை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் இவங்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. நான் போன அப்போவுமே நட சாத்தி இருந்ததுனால அந்த சுவாமிகளை பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையலை. ஒன்று மட்டும் புரிஞ்சுது, வழக்கமாக நான் போன கோவில்கள் மாதிரி இந்த கோவில் இல்லை. இங்கே தியானம் பண்ணுறதுக்காகவே நிறையா பேர் வராங்க. சென்னையில் இவ்வளோ அமைதியான ஒரு இடமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டிராஃபிக் சத்தம், பொல்யூஷன்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கோவிலாக இருந்துச்சு. அந்த கோவிலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் நான் கவனித்த விஷயங்கள் என்னென்னா, நிறையா நாய் இருந்தது, பூனை இருந்தது, புறாக்கள் இருந்தது, கோழி, சேவல்லாம் இருந்தது. எதுவுமே இங்கே வரக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க பாட்டு சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு நான் கோவிலில் இருந்தப்போ அங்கே அடித்த மணியுமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. அங்கே இருக்கிற இயற்கையான சூழலை ரசிச்சுட்டு என் குழந்தைய கொஞ்ச நேரம் புறாக்கள் கூட விளையாட விட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 1 மணி வரைக்கும் கோவில் நட திறந்திருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். அதனால சுவாமி எங்களால் பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்தக்கப்புறமா இந்த கோவிலை பற்றின எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஏன் நம்மளால் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமியை பார்க்க முடியல, 1 மணி வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்களே, நம்ம கரெக்டான டைமுக்கு போயிட்டோமே, அப்புறம் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் இருந்தது. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு கோவில் நட சாத்தியிருந்ததும் இந்த காரணத்துக்காக தானோன்னு எனக்கு தோணுது. அந்த கோவிலை பற்றி நான் நிறையா பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முருகன் மேலே மிகுதியான காதல் கொண்டிருந்த பாம்பன் சுவாமிகள் அவர் நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பற்றி ஒரு பக்கத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுனால எவ்வளோ பலனடைஞ்சாங்கன்றதை பற்றி நிறையா பேர் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கோவிலை பற்றி. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்களுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாம்பன் சுவாமிகளோட கோவிலுக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா மறுபடியும் வர தூண்டும். நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் கட்டாயம் நடக்கும். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், நீங்கள் அந்த கோவிலில் இருக்கிறவங்க கிட்டேயே கேட்டு பாருங்கள். அந்த கோவிலில் சாமி கும்பிட வரவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். ஒருத்தர் பின்னாடி ஒரு கதை இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மைதான். நான் பார்த்த நிறைய வீடியோஸில் பேசின மக்கள் அவங்களுக்கு நடந்த பல அதிசயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இந்த கோவிலை பற்றி இவ்வளோ நாள் நமக்கு எப்படிடா தெரியாமல் இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஒருவேளை அன்றைக்கி கோவில் நட திறந்திருந்து நான் சுவாமியை தரிசனம் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு அவரை பற்றின விவரங்களை நான் உன்னிப்பாக கவனிச்சிருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு கோவில் நட சாத்தி இருந்ததுனால மட்டுமே நான் அவரை பற்றின இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேனோ, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த தடவை அந்த கோவிலுக்கு எப்படா போவோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் உங்களோட வேண்டுதல்களோட அந்த கோவிலுக்கு நம்பிக்கையோடு போங்க. வேலும் மயிலோட முருகனும் சண்முக கவசம் எழுதிய பாம்பன் சுவாமிகளும் நம்ம கூடவே இருந்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. உங்களோட அனுபவத்தையும் பகிருங்க.